ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அஷி கிரியேட்டிவ் கிச்சன். தினசரி நாம் செய்யக்கூடிய வேலைகளை ஈஸியாக மாற்றக்கூடிய குக்கிங் டிப்ஸ் தான் நான் கொண்டு வந்திருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். அது என்னன்றதை பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் சேனலுக்கு புதுசாக இருந்தால் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நான் சொல்கிற இந்த டிப்ஸ்லாம் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தா ஒரு லைக் போட்டு விடுங்க. மறக்காமல் இது யாருக்காவது யூஸ் ஆகும் அப்படின்னா ஷேர் பண்ணி விடுங்க ஃப்ரெண்ட்ஸ். வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம குக் பண்ணிகிட்டே இருப்போம். அந்த சமயத்தில் குக் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணக்கூடிய அந்த கரண்டியை ஒரு தட்டு மேலே வச்சிட்டோம்னா அந்த இடம் ஃபுல்லாக க்ளீனாக இருக்கும். இல்லைன்னா நம்ம கேஸ் ஸ்டவ் மேலே மறந்து வச்சிட்டோம்னா கேஸ் ஸ்டவ்வை திரும்ப க்ளீன் பண்ணுற மாதிரி ஆகிடும். அதுக்கு நம்ம ஒரு தட்டு மேலே வைக்கலாம். அப்படி இல்லைன்னா அந்த கரண்டியை இந்த வீடியோவில் காமிச்ச மாதிரி வானலியோட அந்த கைப்பிடியில் தொங்க விடலாம். அது அழகாக தொங்கிட்டுருக்கும். நமக்கு தேவையான போது எடுத்து யூஸ் பண்ணுறதுக்கு வசதியாகவும் இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த டிப்ஸும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்களுக்கு. இந்த மாதிரி தொங்க விட்டுட்டிங்கன்னா இல்லைனா அது மேலே வச்சிட்டிங்கன்னா கூட திரும்ப எடுத்து குக் பண்ணுறதுக்கு வசதியாக இருக்கும். நெக்ஸ்ட் டிப் பார்த்துடலாங்களா? நம்ம முட்டை வேக வச்சுருப்போம். அந்த முட்டையை வேக வைக்கிறதுக்கு முன்னாடி அந்த தண்ணியில் ஒரு டீஸ்பூன் அளவு உப்பு போட்டுட்டிங்கன்னா முட்டை வீரல் இல்லாமல் வெடித்து வராமல் நல்லா வெந்து வரும். அந்த மாதிரி இருக்கிற சமயத்தில் ஒரு சில சமயத்தில் நம்ம என்ன தான் முட்டை வேக வச்சும் போதும் நம்ம கைகளால் பிக்கும்போது அந்த ஓட்டோட ஒட்டிகிட்டு வரும். அந்த மாதிரி இல்லாமல் இருக்கிறதுக்கு நம்ம கைகளே படாமல் முட்டை முழுசாக வர்றதுக்கு இந்த மாதிரி ஒரு டீஸ்பூனை வச்சு உடச்சிட்டு அதை சைடில் இந்த மாதிரி நான் செய்கிற மாதிரியே குத்தி அழகாக எடுத்திங்கன்னா முட்டை ஓடு அழகாக வந்துடும். உங்களுக்கு முட்டையும் பிஞ்சு போகாது. ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த டிப்ஸ் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த டிப்பை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லி கமெண்ட்டில் சொல்லுங்கள். பாருங்கள், அழகாக எந்த ஒரு பிளவும் இல்லாமல் உரித்து எடுத்துட்டேன். இப்போ நம்ம காய்கறிகளை ஈஸியாக கத்தி இல்லாமல் எப்படி கட் பண்ணலான்றதை தான் பார்க்க போகிறோம். அதுக்கு நான் முதல்ல எடுத்துக்கிறது இந்த பீலர் தான். இந்த பீலர் நம்ம தோல் சீவறதுக்கு மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி கோஸ் எல்லாமே கூட நம்ம சீவி எடுத்துடலாம். தோல் சீவறதுக்கு மட்டும் இல்லாமல் காய் சீவறதுக்கும் ரொம்பவே யூஸ் பண்ணலாம். இப்போ காய் விற்கிற விலையில் காய்களை வாங்கி வீணாக்க முடியாது இல்லைங்களா? அந்த மாதிரி சமயத்தில் நம்ம வெங்காயத்துக்கு பதிலாக கூட நம்ம இந்த கோஸை பொடிப்பொடியாக நறுக்கி போட்டு யூஸ் பண்ணலாம். வெங்காயத்துக்கு பதிலாக இதை போடும்போது பசங்களுக்கு தெரியவும் தெரியாது இது கோஸ் தான் போட்டிருக்காங்க அப்படின்ட்டு. ஆனால் கோஸை டைரெக்டாக எடுத்துகிட்டு போய் வச்சு கொடுத்தோம்னா பசங்க சாப்பிட மாட்டாங்க. அதனால் இந்த மாதிரி நம்ம சீவும்போது பொடிப்பொடியாக ரொம்ப பொடிசாக அழகாக வந்துடும். இதை நீங்கள் நூடுல்ஸு இல்லை ஏதாவது பொரியலில் கூட வெங்காயத்துக்கு பதிலாக நீங்கள் யூஸ் பண்ணலாம். ரொம்பவே நல்லாயிருக்கும். இதை விடவும் நீங்கள் இன்னும் கொஞ்சம் பொடிப்பொடியாக வேணும் அப்படின்னா இந்த முறையை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். எவ்வளோ பொடிப்பொடியாக இருக்குது பாருங்கள். இப்போ நம்ம கத்தியில் சீவிட்டு அதை எப்படி பொடிப்பொடியாக ஆக்கிறதுன்றதையும் பார்க்கலாம். கத்தியில் இந்த மாதிரி சீவினா கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். கத்தியில் சீவும்போது கை கட் பண்ணிக்க போகிறோமோ அப்படின்ற ஒரு பயமும் இருக்கும். அந்த மாதிரிலாம் இல்லாமல் இந்த மாதிரி ஒரு டிஃபன் பாக்ஸ் மூடி இல்லாத டிஃபன் பாக்ஸை எடுத்துக்கோங்க. கத்தியில் கட் பண்ணும்போது கொஞ்சம் பெருசாக தான் வரும். அதுக்கு நம்ம இந்த மாதிரி ஒரு டம்ளர் எடுத்துப்போம். மூடி இல்லாத ஒரு டப்பாவாக இருந்தால் கூட பரவாயில்ல. இந்த மாதிரி நம்ம அதை நல்லா கொத்தி விடும்போது அது குட்டி குட்டியாக ஆகிடும். நம்ம ஈஸியாக குக் பண்ணுறதுக்கு வசதியாகவும் இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இதுவும் ரொம்பவே யூஸ்ஃபுல்லான ஒரு விஷயம். முட்டையில் ஒரு பொரியலெல்லாம் போடும்போது பொரியல் பண்ணும்போது பெருசாக நின்னா பசங்க சாப்பிட்றதுக்கு கஷ்டப்படுவாங்க. அந்த மாதிரி சமயத்தில் இந்த மாதிரி கொத்து பரோட்டாக்கு போடுற மாதிரி அந்த கிளாஸை வச்சு இந்த மாதிரி நம்ம கொத்தி கொடுக்கும்போது ரொம்பவே பெருசாக ஆகிடும். இதை நீங்கள் எல்லா டிஷ்ஷுக்கும் யூஸ் பண்ணலாம். இல்லை பொரியலே பண்ணுறதா இருந்தால் கூட ரொம்பவே ஈஸியாக பண்ணலாம். இப்போ பாருங்கள், கத்தியும் இல்லை, அருவாமனையும் இல்லை, எதுவுமே வேண்டாம், கத்தியில் கட் பண்ணுறதுக்கு பயமாக இருந்தால் இந்த கோஸை இந்த டப்பாவை வச்சு நம்ம அழகாக இந்த மாதிரி கட் பண்ணி எடுங்க. ரொம்பவே ஈஸியாக வந்துடும். கட் பண்ணுறதுக்கு கஷ்டப்படவே வேணாம். எவ்வளோ கோஸ் வாங்கியிருந்தாலும் நொடி பொழுதில் நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம். அந்த அளவுக்கு ஈஸியான முறை இந்த டப்பாவை வச்சு கட் பண்ணுறது. இனிமேல் இதுக்காக நம்ம கத்தியெல்லாம் தேட வேண்டியதே இல்லை. காய் கட் பண்ண பயப்படுறவங்க கூட இந்த மாதிரி யூஸ் பண்ணி காயை நல்லா அழகாக கட் பண்ணி எடுத்துடலாம். நொடி பொழுதில் செஞ்சிடலாம். நம்ம இதே மாதிரி நம்ம இந்த பீலரை வச்சு தோல் சீவிர பீலரை வச்சு வெங்காயத்தை கட் பண்ண போகிறோம். இந்த மாதிரி நான் செய்கிற மாதிரி இந்த மாதிரி பிடிச்சிக்கோங்க. பிடிச்சிட்டு ரெண்டாக கட் பண்ணி வச்சுருக்கிற இந்த வெங்காயத்தை இந்த மாதிரி இந்த பீலரில் வச்சு சீவி விடுங்க. அழகாக குட்டி குட்டியாக வரும். நல்லா பொடிசாகவே வரும். கத்தி காணுன்ற சமயத்தில் இல்லை எப்பயாவது ட்ராவலிங் போகும்போது
அங்கே கத்தி இல்லை ஏதாவது குக் பண்ணோம் அப்படின்னா இந்த மாதிரி நம்ம செய்யலாம். அப்படி இல்லைன்னா இந்த மாதிரி டப்பாவை எடுத்துக்கோங்க. இந்த மூடி இல்லாத டப்பா வந்து எனக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. இந்த மாதிரி நம்ம அந்த பெருசாக அந்த பகுதியை கட் பண்ணி எடுக்கும்போது நல்லா பொடிசாக நம்ம எந்த அளவுக்கு வதக்கிறதுக்கு எந்த அளவுக்கு அறிவோமோ அந்த அளவுக்கு வந்துடும். ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த டிப்ஸு. அப்படி இல்லைன்னா இந்த பாதியாக அரிஞ்ச அந்த வெங்காயத்தை இந்த டப்பாவோட உதவியோடவே நம்ம இந்த மாதிரி நறுக்கி கொடுக்கும்போது அழகாக வந்துடும். நீங்கள் கத்தி தேடிக்கிட்டு ரொம்ப நேரத்தை செலவிடவே வேண்டாம். போனோமா ஒரு 5 நிமிஷத்தில் வேலையை முடிச்சோமான்ற மாதிரி குயிக்காக ஆகிடும். இந்த ஒரு டம்ளரே போதும் நம்ம இந்த மாதிரி காய் அரிகிறதுக்கு, வெங்காயம் அரிகிறதுக்கு, எல்லா விதமான காய்களையும் இதிலேயே நம்ம அரிஞ்சிடலாம். இந்த மாதிரி அரிகிற வெங்காயங்களை நம்ம வந்து பிரியாணிக்கு யூஸ் பண்ணிக்கலாம், உப்புமாவுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி பெருசாக அரிகிறத கூட்டு பொரியலுக்கு கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்பவே ஈஸியாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ வாங்க ஒரு சிம்பிளான மெத்தடில் ஈஸியான ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெசிபி தான். குழந்தைங்க ஸ்கூல்லேருந்து வீட்டுக்கு வந்த உடனே செஞ்சு கொடுக்கறதுக்கும் விளையாடிட்டு வர குழந்தைங்களுக்கு ஒரு ஈஸியான ஒரு ஸ்நாக்ஸு. ஒரு தோசைக்கல் எடுத்துக்கோங்க. அதில் கொஞ்சமாக பட்டர் போட்டுக்கோங்க. 1 இல்லை 2 ஸ்லைஸ் ப்ரெட்டை அது மேலேயே நல்லா தடவி கொடுத்துட்டு அது மேலே கொஞ்சமாக சர்க்கரையை தூவிட்டு 2 பக்கமும் நல்லா பெரட்டி போட்டுக்கோங்க. பெரட்டி போட்டு மேலே கொஞ்சமாக சர்க்கரையை தூவி கொடுத்தீங்கன்னா ஈஸியான முறையில் ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெடி ஆகிடுச்சு. இது எல்லா குழந்தைங்களுக்குமே ரொம்பவே பிடிக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இது கூட ஒரு முட்டை ஆட் பண்ணாலும் ஆட் பண்ணிக்கலாம். நீங்கள் நம்மளுடைய டீ டைமில் பிஸ்கெட் வச்சு சாப்பிடுவோம். குழந்தைங்களுக்கும் பிஸ்கெட் கொடுப்போம். அந்த மாதிரி கொடுக்குற பிஸ்கெட்டை குழந்தைங்க மீதி வச்சுட்டு போயிட்டாங்கன்னா அது நமுத்து போயிடும். அந்த பிஸ்கெட்டை கொஞ்சம் நேரம் நம்ம வீட்டு ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்து பாருங்கள். பிஸ்கெட்டு நம்ம வாங்கிட்டு வந்தபோது எப்படி இருந்துச்சோ அதே மாதிரியே இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த டிப்ஸ் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஃப்ரிட்ஜில் ஒரு 10 நிமிஷம் வைங்க போதும். பிஸ்கெட் வந்து பழையபடி கிறிஸ்பியாக ஆகிடும். ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இனிமேல் பிஸ்கெட்டு நமுத்து போச்சுன்னு சொல்லிட்டு தூக்கி போட வேண்டாம். சில சமயம் நம்ம சாம்பாருக்காக துவரம்பருப்பு வாங்கிட்டு வருவோம். அந்த மாதிரி சமயத்தில் சில பருப்புகள் வந்து சீக்கிரமே வேகாது. அந்த மாதிரி வேகாமல் இருக்கிறதுக்கு முன்னாடியே நம்ம முன்கூட்டியே ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னாடியே பருப்பை ஊற வச்சுட்டு அதில் 1 டீஸ்பூன் அளவு எண்ணெய், நல்லெண்ணெயோ இல்லை கடலெண்ணெய் ஏதாவது ஒரு எண்ணெயை கலந்து வேக வைக்கும்போது பருப்பு வந்து சீக்கிரமே வெந்து வந்துடும். ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நான் சொன்ன இந்த சின்ன விஷயங்களும் நம்மளுடைய வேலைகளை சீக்கிரமாக குயிக்காகவும் முடிச்சு கொடுக்கறதுக்கு யூஸ் ஆகும். அப்படி யூஸ் ஆகும் அப்படின்னு நினச்சிங்கன்னா எனக்கு ஒரு லைக் போட்டு விடுங்க இந்த வீடியோவுக்கு. உங்கள் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் யாருக்காவது யூஸ் ஆகும் அப்படின்னா நிறைய ஷேர் பண்ணி விடுங்க. மறக்காமல் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஆப்ஷனில் ஆல் கொடுத்துக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும், உடனே வரும் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.